இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டா 5 மணிக்கு எழுந்துடு. 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் எழுந்து வந்துடுவாங்க. நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து முதல்ல காஃபி போட்டு எங்க அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் கொடுக்கணும். சரி, ஓகே. வேற ஏதாவது இருக்கா? அப்புறம் எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அவங்களுக்கு சமைச்சு தரணும். என்னாச்சு சாரா? ஏன் ஒரு மாதிரி பாக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொல்லு. வேற என்ன இருக்கு? அப்புறம் பூஜை அறையை கிளீன் பண்ணி எங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடியே பூஜையை முடிச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் இதை மட்டும் நீ சரியா பண்ணிட்ட, எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மனசுலயும் நீ ஈஸியா இடம் பிடிச்சிடலாம். அந்த வெண்ணிலா இதெல்லாம் பண்ணி தான் இங்க இருக்கிற எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. நீ கவலையே படாத வருண். இனிமே இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த 5 நாள்ல இல்ல, 2 நாள்ல நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகனை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சூப்பருங்க. நான் கூட இவ வீட்டை விட்டு வெளியே போக 5 நாள் ஆகுமோன்னு யோசிச்சேன். நீங்க போற ஸ்பீட பார்த்தா 2 நாள்ல அனுப்பிடுவீங்க போல. சாரா, இவர் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணிடுவல்ல? உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கூச்சப்படாம கேளு, நான் சொல்லி தரேன். ஏய், கொஞ்ச நேரம் எங்களை தனியா பேச விட மாட்டியா? சாரிங்க, அத்தை உங்களை கூப்பிட்டாங்க, அத சொல்லலாம் தான் வந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு சாரா, நான் வந்துடுறேன். என்ன சாரா, இன்னும் தூக்கம் வரலையா? ஓ, ஏசி இல்லைன்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல? எதுக்கு நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? உண்மையா லவ் பண்றவங்களே இதெல்லாம் பண்ண யோசிப்பாங்க. பணத்துக்காக லவ் பண்ணிட்டு எதுக்கு உனக்கு இதெல்லாம்? உனக்கு பணம் வேணும்னா சொல்லு, எங்க அத்தை கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். வாங்கிட்டு போய் சந்தோஷமா இரு. Will you shut up? என்ன திமிரு உனக்கு? வருணை நான் விட்டு போகணுமா? வருண் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். அவன் கூட நான் தான் வாழ போறேன். நீ தலை கீழே நின்னா கூட அதை மாத்தவே முடியாது. உன் மேல அவருக்கு லவ் இருக்கலாம், ஆனா நான் அவர் முறைப்படி தாலி கட்டின வைஃப். அவர்கிட்ட எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப வேணா பாரு, நான் பண்ற ஒரு சின்ன விஷயத்துல அவர் எனக்கானவரா மாறி நிப்பாரு. ஓஹோ, என்ன பண்ணுவ? இப்ப பாருடி. ஐயோ, பூச்சு பூச்சு பூச்சு! ஐயோ வருண், பூச்சு! வருண், பூச்சு! ஐயோ, பூச்சு! ஐயோ, என்னங்க நீங்க? இவங்க முன்னாடி போய் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு வெக்கமா இருக்கு. நான் என்ன? ஓஹோ, இவ கூட இப்படிதான் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தனா அவ எப்படி வீட்டு விட்டு போவா? சாரா, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அவ ஏதோ டிராமா பண்ணிட்டு போறா.